பின்னர் பழனிசாமி. பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம். எனது தொகுதிக்குட்பட்ட பில்ராம்பட்டு அப்பனந்தல் கிராமத்தில் 50,000 மெட்ரிக் டன் நெல் ஓப்பனில் இருக்கு. அதுக்கு அரசு குடோன்கள் கட்டி தருமா என்பதை முன்வருமா என்று தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு உணவு மற்றும் உணவு வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள். எந்த மாவட்டத்தில் வருது? தொகுதி விழுப்புரம் மாவட்டம், திருக்கோயிலூர் தொகுதி, கண்டாச்சிபுரம் வட்டம், விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரம் மாவட்டத்தில் இயங்கி கொண்டிருக்கும் விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த தடவை நம்ம மொத்தமாக விழுப்புரம் மாவட்டத்திலேயே இந்த KMS 25-26 மொத்தமாக ப்ரொக்யூர் ஆனதே நம்ம நெல் வாங்கினதே 1,15,281 மெட்ரிக் டன். இப்போது அங்கே இருக்கிற உங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற டிபிஸ் எல்லாமே சேர்த்து ஸ்டாக் இருக்கிறது 94,943 மெட்ரிக் டன் இங்கே இருக்குது. எல்லா பக்கம் குடோன்ஸ் இருக்குது. இப்போ நம்மளோட அறிவிப்பில் சில குடோன்ஸ் கொடுத்துருக்கேன். நமக்கு இங்கே லாரி மூமெண்ட் தெரியணும். ரெண்டாவது அங்கே இருக்கிற ரயில் மூலமாக மூமெண்ட் தெரியணும். சில மாவட்டங்களில் பச்சரிசி கேட்பாங்க, சில மாவட்டங்களில் புழுங்கலரிசி இருக்கும். நம்ம எங்கெல்லாம் அரிசி ஆலைகள் நிறையா பேர் இருக்குது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 59 மில்கள் இருக்குது. இப்போல்லாம் என்ன சிஸ்டம் வச்சுருக்கோன்னா, இந்த மூமெண்ட்டை கம்மி பண்ணுறதுக்காக எங்கள் விழுப்புரத்துலேருந்து மற்ற மாவட்டங்கள் அனுப்பி அரவை செய்து அந்த அரிசியை கொண்டு வந்து விழுப்புரம் கொடுப்பதுக்கு பதிலாக விழுப்புரத்தில் இருக்கிற அரிசி அங்கே இருக்கிற நெல்லை வாங்கி அங்கேயே ஆலைகள் மூலமாக இல்லை பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற ஆலைகள் மூலம் அரவை செய்து அந்த மாவட்டத்திலே வழங்கணுங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் நம்ம நெல் குடோனும் சரி, அதே நேரத்தில் அங்கே அரிசி ஆளுக்கு தகுந்த மாதிரி அரிசி குடோன், தாலுக் குடோன் அதையும் ஏற்பாடு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். வருங்காலங்களில் கண்டிப்பாக செய்து கொடுப்பாங்கிறத மாண்பு உறுப்பினர் நவல்பட்டு விஜய் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது திருவெரும்பூர் தொகுதிக்குட்பட்ட திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் தொகுதிக்குட்பட்ட நெல் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்களை மழை காலங்களில் நனைந்து வீணாவதை தடுப்பதற்காக எனது தொகுதியில் நெல் இருப்பு வைப்பதற்காக குடோன்கள் கட்டித்தரப்படுமா? மாண்பு உணவு மற்றும் உணவு வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இப்போது எல்லாரும் இந்த கோரிக்கை சொல்கிறாங்க, நெல் நினைஞ்சு போயிடுது, முளைச்சதுன்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாக முதல்லலாம் நம்ம டிபிசியோட டைமிங் 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இருக்கும். இப்போது நம்ம முதலமைச்சர் அறிவுறுத்தின பிரகாரம் எல்லா டிபிசியுமே காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை செயல்படுங்கிற சொல்லியிருக்கோம். இந்த செப்டம்பர்லேருந்து அந்த செயல்பாட்டுக்கு வரும். இரண்டாவதாக நான் நிறைய பேர் டிபிசியில் கேட்கும் போதெல்லாம், சார் நிறையா ஃபோட்டோகிராஃபர் வராங்க, சில சேனல்காரெலாம் வராங்க, அவங்களாம் வரும்போது மழையில் நனைஞ்சு சில இடங்கள் இப்போது நமக்கே தெரியும், நம்ம நெல்மணிகளை சேமித்து வைக்கும்போதோ இல்லை நெல்மணிகளை கொண்டு வந்து ஃபார்மர்ஸ் கொடுக்கும்போதோ அவங்க லாரியிலையோ அவங்களோட டிராக்டர்ஸில் கொண்டு வந்து கொட்டும்போது சில தானியங்கள் சிதறி கிடக்கும். முடிஞ்ச வரைக்கும் எல்லா பக்கம் தார்பாயை போட்டு தார்பாயில் தான் அந்த நெல்மணிகளை கொட்டி காய வச்சுருப்பாங்க. அந்த காய வச்ச நெல்மணிகளை மழை வெயில் வரும்போதோ 2 நாள் 3 நாள் காய வச்சு அதை உடனே அவங்க நம்ம மூட்டைகளை பிடிச்சி உடனே பேக் பண்ணுவோம். சில நேரங்களில் சிதறிய நெல்மணி அங்கங்கே இருக்கும். அந்த சிதறிய நெல்மணிகள் கொஞ்சமாக இருக்கும், அல்லது அவங்க ஏற்றும் போதோ இறக்கும் போதோ இல்லை களப்பணி பண்ணும்போதோ இருக்கும். அந்த நெல்மணிகளை மட்டுமே எடுத்து எல்லாரும் டிவியிலே மற்றெல்லாம் காமிச்சு அவங்க கையில் தான் காமிப்பாங்க, கையில் எடுத்து காமிப்பாங்க. உங்கள் கதைக்கு நான் அப்புறமா சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை நம்ம எல்லாரும் சொல்கிற மாதிரி நெல்மணிகளாக நினைஞ்சிருச்சு, நெல்மணிகள் காஞ்சிச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம ஆய்வு பிரகாரம் எல்லா இடங்களையுமே விசாரித்து சொன்னேன், வெறும் டிபிசி ஓப்பன் பண்ணுறது மட்டும் நம்ம பணி இல்லை. டிபிசி ஓப்பன் பண்ண உடனே அவங்க அந்த மாவட்ட ஆட்சியர் மூலமாக, அங்கே இருக்க தாசில்தார் மூலமாக, அங்கே இருக்கிற ஆடியோ மூலமாக, அங்கே கலெக்டர் மூலமாக உடனடியாக எந்த கோரிக்கை வந்தாலும் எந்த இஷ்யூ நடந்தாலும் உடனடியாக அந்த இடத்துல ஆய்வு செய்து ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் நன்றி. மாண்பு கோவை செழியன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேரடி நெல் கொள்முதல்களில் கொள்முதல் செய்யக்கூடிய நெல்லினுடைய ஈரப்பதம் தற்போது 17% இருந்து வருகிறது. பனிக்காலங்களில் அல்லது மழைக்காலங்களில் சாரல் காரணமாக தேக்கி வைக்கப்படுகிற அந்த நெல் ஈரப்பதம் சற்று அதிகமாகிவிடுகிறது. கடந்த காலங்களில் தமிழக முதலமைச்சராக இருந்த கழகத் தலைவர், எங்கள் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள்
பெரும் முயற்சி எடுத்து ஒன்றிய அரசை வலியுறுத்தி 21% வரை நெல் கொள்முதல் செய்யலாம் என்று அனைத்து கட்சி தலைவர்கள் விவசாய சங்க கோரிக்கையை வலியுறுத்தினோம். ஒன்றிய அரசு ஏற்றுக்கொண்டு ஒரு குழு அனுப்பியது. 7 குழு வந்தது. 3 நாள் ஆய்வு செய்தார்கள். பதில் என்னானது என்று கேட்டோம். டெல்லியில் சென்று சொல்லுகிறோம் என்று சென்றார்கள். டெல்லிக்கு சென்று 2 வாரம் பதில் இல்லை. மீண்டும் முதலமைச்சர் ஆக இருந்த தளபதி வலியுறுத்தினார். 21% தர இயலாது என்று அறிவித்தார்கள். ஆய்வு வந்ததும் விரயமானது, காலதாமதமானது, கிடைக்கவில்லை. ஆனால் தற்போது கேட்பது, இந்த அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஈரப்பதம் 17% இருப்பதை 21% உயர்த்தி நெல் கொள்முதல் செய்ய ஒன்றிய அரசை வலியுறுத்துமா? அதன்படி விவசாயிகளை காப்பாற்ற அரசு முன்வருமா என்பதை கேட்டறிய விரும்புகிறேன். பேசுகிறாரா? உணவுத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் மாண்பு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு விளக்குரை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இது ஒரு ஏஜ் வாய்ஸ் பேடி லிஸ்ட்டுன்னு இருக்குது. இது ஒரு நெல் கொள்முதல் பண்ணோம்னா 3 மாதம் வச்சுருந்து அதை அரவு செய்து பண்ணால் எப்படி இருக்கும்? அதே நெல் ஒரு 6 மாதம் 3லேருந்து 6 மாதம் வச்சுருந்தா எப்படி இருக்கும்? 6 மாதம் 9 மாதம் வைத்திருந்தால் அது அரிசி, அதோட நெல்லை நம்ம அரவை செய்யும்போது அரிசி எப்படி இருக்கும்? 9 மாதங்கிறது 12 மாதம் வரைக்கும் நெல்லை வச்சுருந்து அதை அரவு பண்ணால் எப்படி இருக்கும்னு ரிப்போர்ட் இருந்தது. அதில் இவங்க ஐயா சொன்ன மாதிரி கடந்த ஆட்சி காலங்களில் 22% வரைக்கும் அவங்க விரிவுரை பண்ணி வாங்கியிருக்காங்க ஒன்றிய கவர்மெண்ட்டில். ஆனால் அந்த மாதிரி 22% நம்ம வாங்கி வைக்கும்போது, இப்போ ஒரு சொல்கிறேன், அதில் அவங்க பண்ண சீசனில் கிட்டத்தட்ட 6 இன்னைக்கு தேதியில் நேற்று தேதி வரைக்கும் 6 மாதத்துலேருந்து 9 மாதம் வரைக்கும் 6 மாதத்துலேருந்து 9 மாதம் வரைக்கும் இருக்கிற நெல் கிட்டத்தட்ட 13,161 மெட்ரிக் டன் இன்னைக்கு குடோனில் ஸ்டாக் இருக்குது. 3 மாதத்துலேருந்து 6 மாதம், அதாவது 6 மாதத்துக்குள்ள 6 மாதம் வரைக்கும் உண்டான நெல் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணது சீசனில் கிட்டத்தட்ட 7,13,000 மெட்ரிக் டன் 3-6 மாதத்துக்குள்ள. இதில் என்னென்னா, நம்ம இந்த இப்போது ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, எங்கெல்லாம் அரவை பண்ணுறோமோ நிறைய பேர் நெல் கொள்முதல் நிலையங்களில் அவங்க சொல்கிறாங்க, சார் நீங்கள் அதிக எடையோடு நாங்கள் பேக் பண்ணி வச்சுட்டோம். அவங்களே டிபிசியில் இருக்கிற பெஞ்ச் கிளர்க் அவங்க சொல்கிறது தான், அதிகப்படியான நெல்லை 22% நாங்கள் கொள்முதல் பண்ணிட்டோம். விவசாயி சொன்னாங்க, அமைச்சர் சொன்னாங்க, அவங்க இன்ஃப்ளூயன்ஸில் சொன்னாங்க, நான் வாங்கி வச்சுட்டோம். அந்த நெல் மணிகளே வாங்கி இப்போ 1000 மூட்டைகள் ஒரு லாரிகள் டிரான்ஸ்போர்ட் பண்ணோம்னா 26,000 மெட்ரிக் டன் அல்லது 610 மூட்டை இருந்தால் தான் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதுதான் ரூல். ஒரு குடோன்லையோ ஒரு டிபிசிலையோ 1000 மூட்டைகள் வச்சுருக்கும் போது மூவ்மெண்ட் பண்ணும்போது அதை மற்ற குடோன் போகும்போது அது எடை குறைபாடு இருக்கும். ஒரு 50 கிலோ ஒரு மூட்டையோட நெல்மணியோட மூட்டை பிடிச்சி வைக்கும்போது 50 கிலோ நெல் 650 கிராம் அந்த சாக்கோட வேல்யூ மொத்தமாக சேர்ந்து 50 கிலோ 650 கிராம்ஸுக்கு அவங்க பேக் பண்ணி வைப்பாங்க. 40, ஓகே, சரி, 40 கிலோ 650 கிராமோட மூட்டை தான் பேக் பண்ணி வைப்பாங்க. இவங்க அதை பிடிச்சி வைக்கும்போது என்ன நடக்கும்னா, ஈரப்பதம் அதிகமாக 17% நம்ம ப்ரொக்யூர் பண்ணி வைக்கும்போது அது எத்தனை ஒரு 6 மாதம் 7 மாதம் 8 மாதம் வச்சுருந்து மற்ற மாவட்டங்களுக்கோ மற்ற குடோனுக்கோ அனுப்பி அதை அரிசி ஆலைகளுக்கு நல்ல அரிசி கிடைக்கும், தரமான அரிசி கிடைக்கும். எப்பெல்லாம் 17க்கு மேலே 18, 19, 20, 21 இந்த மெட்ரிக் டன் சொன்ன 7,000 மெட்ரிக் டன் பழைய காலங்களில் ப்ரொக்யூர் பண்ணி வச்ச மில்லில் சொல்லப்போனால் குறிப்பாக சொல்லணும்னா இந்த 6லேருந்து 9 மாதங்களுக்குள்ள 6 மாதங்களுக்கு மேலே 9 மாதங்களுக்குள்ள இதுக்குன்னு தரவுகள் இருக்குது. நம்மளோட அந்த அனலைசிஸ் இருக்குது. 1,16,229 மெட்ரிக் டன் ரைஸ் பழைய நெல். இந்த நெல்லை நம்ம அரவை கொடுத்து பண்ணும்போது என்ன முதல் பாயிண்ட்டு, அது அதிக ஈரப்பதத்தோடு பிடிச்சி வைக்கும்போது முதல்ல அந்த டிபிசிலேருந்து 2 நாள் 3 நாள் ஒரு வாரத்தில் டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது எடை குறைவு இருக்கும். எடை குறைவு விழுந்த உடனே அந்த பிசி மேலே உடனே ஃபைன் போட்டுருவோம். நம்ம ஆரம் மூலமாக நான் இங்கேருந்து மூமெண்ட் டிபிசியில் பிடிச்சி வச்சுருப்பேன், 40 கிலோ பிடிச்சி வச்சுருப்பாங்க. அங்கேருந்து குடோனுக்கு மாற்றம் இருக்கும்போது 38 கிலோ 37 கிலோ இருக்கும். இதில் 3 கிலோ அவன் மேலே அவனை பெனால்ட்டி போட்டு ஒரு 1000 மூட்டைக்கு கணக்கு போட்டு பெனால்ட்டி போட்டுருவாங்க. இது பல ஆண்டு காலமாக இருக்குது. நிறையா பரவாயில்ல பணியாளர் கோரிக்கை இது இருக்குது, போடக்கூடாதுன்னு. இரண்டாவதாக இவங்க இந்த மூவ்மெண்ட் பண்ணும்போது அந்த ரைஸை கொண்டு போய் குடோனில் வச்சுருப்போம். அந்த குடோன்லேருந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி 25,000 மெட்ரிக் டனுக்கு பதிலாக 25 lakhs மெட்ரிக் டனுக்கு பதிலாக இந்த 65 lakh மெட்ரிக் டனுக்கு ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணியிருக்கோம் இந்த சீசனில், இந்த 25-26 சீசனில். இந்த நெல்களை ஈரப்பதமாக பிடிச்சி வைக்கும்போது இன்னைக்கு காலகட்டத்தில் 1,16,829 மெட்ரிக் டனுக்கு ஈரப்பதம் அதிகமுள்ள நெல்லை ப்ரொக்யூர் பண்ணதுனால அதை ஹல்லிங் பண்ணும்போது பிளாக் ரைஸ் நம்ம எல்லாரும் சொல்கிறோம்.
ஏன் கருப்பரிசி வருது, ஏன் கருப்பரிசி வருதுன்னு. எல்லா பில் நம்ம நிறையா பக்கம் போகும்போது அரிசி அறவே ஆலைகள் ஓனரில் கூப்பிட்டு பேசும்போது, சார் நீங்கள் 100 கிலோ கொடுத்தீங்கன்னா யூஸ்வலாகவே ஒரு 100 கிலோ நெல் கொடுத்தா 68% தான் நமக்கு அரிசி கிடைக்கும். அந்த அரிசியும் தரமான அரிசியாக வேணும். இதில் தூசு துரும்பு மற்றெல்லாம் போயிருந்து போக 68 கிலோ வரும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இந்த ஈரப்பதம் அதிகமுள்ள நெல்லை அரவு பண்ணும்போது 60%, 62% தான் வருது. இரண்டாவது என்ன தான் சாட்டஸ் போட்டு க்ளீன் பண்ணால் கூட பண்ண முடியல கட்டாயத்தில் இருக்குது. பேரவையின் அனுமதியுடன் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. உணவுத்துறை அமைச்சர் கண்டிப்பாக. அதனால் நம்ம இதில் எதுக்கு நம்ம இதை சொல்ல வரோம் அப்படின்னா, இது ஒன்றிய அரசு 22% தருதா, 25% கொடுக்குதா, 17% முக்கியம் இல்லை. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ விவசாயிகள் உற்பத்தி பண்ண நெல்மணிகளை பாதுகாப்பாகவும் குறைட்டான சரியான ஈரப்பதத்திலையும் நம்ம பயன்படுத்தி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ அவ்வளவு சிறப்பான நல்ல நெல்மணிகள் நல்ல அரிசியாக மாறி மக்களை சென்றடையும். இதை ஒன்றிய அரசு சொல்கிறாங்க, நம்ம விவசாயம் அவசரப்படுறாங்க அப்படின்னு நம்ம கால சூழ்நிலை கருதி அவசரப்படுத்தி பண்ணணும்னா நெல்மணிகள் பயன்பாட்டுக்கு இல்லாமல் கருப்பரிசியாகவே போகும். இன்னும் 50 ஆண்டுகள் வந்தாலும் இதே மாதிரி மக்கள் உபயோகப்படுத்த முடியாத நெல் அரிசியாக தான் கிடைக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இதை 15% பண்ணணும்னு சொல்கிறோம். இரண்டாவதாக இந்த வேளாண்மைத்துறை மூலமாக நம்ம துறை மூலமாக கூட எல்லா பக்கம் இந்த மழை காலங்களில் ஈரப்பதம் வர காலங்களில் ட்ரையர்ஸை போட்டு அந்த 17%, 12%க்குள்ளே கொண்டு வரதுக்காக முயற்சிகளை கண்டிப்பாக இந்த அரசு நடவடிக்கைகள் தெரிவிக்கிறேன். மாண்பு உறுப்பினர் நிவேதிதா முருகன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் பகுதி மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோயில், குத்தாலம் பகுதிகளிலும் பல பகுதிகளிலும் நெல் கொள்முதல் நிலையம் குறுவை சாகுபடிக்கு 144 இடங்களில் திறக்கிற வழக்கம் உண்டு. ஆனால் இதுவரை 26 இடத்துல தான் திறந்துருக்காங்க. அந்த 26 இடத்துலையும் பாதி இடத்துல தான் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது இதுவரைக்கும் நெல் கொள்முதல் பண்ணது வந்து 2100 மெட்ரிக் டன் மட்டும் தான் நீங்கள் கொள்முதல் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி போன வருஷத்தில் 14,200 மெட்ரிக் டன் கொள்முதல் பண்ணியிருக்கோம். இதனால என்னன்னா வெளி மார்க்கெட்டில் நெல் விற்கிறதுனால விவசாயிகள் ரொம்ப காசு வந்து கிடைக்கிறதுல சங்கடப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மாவட்டத்தில் 1,10,10,000க்கு மேற்பட்ட மெட்ரிக் டன் ஸ்டாக்ல இருக்கு, உள்ளேயும் வெளியிலையும். அதனால நீங்க பர்ச்சேஸ் பண்ண மாட்டீங்களா? இந்த வருஷம் லேட்டா பண்றது அந்த காரணத்தினால பண்ண மாட்டீங்களா? ஏன் அந்த ஸ்டாக்ல இருக்கிற நெல்லை வெளியே மூவ்மெண்ட் பண்ணாதே வச்சிருக்கீங்க? அப்புறம் புதுசா வர்ற, ஏன்னா வருஷம் எப்பயுமே வெளியில எல்லா நெல்லும் வெளியே போயிடும், காலியா இருக்கும் எல்லா கேள்வி கேளுங்க. ஆகையால இந்த வருஷம் ஏன் பர்ச்சேஸ் பண்ண மாட்டீங்க? அதனால விவசாயிகள் நிறைய சங்கடத்தில் இருக்காங்க. வெளி மார்க்கெட்டில் கொடுத்துட்டு காசு வாங்க முடியாத அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதை உடனே அமைச்சர், எங்க மயிலாடுதுறை பொறுப்பு அமைச்சராக இருக்கிறவரை அதை வந்து முன்னுரிமை கொடுத்து அதை நடவடிக்கை எடுப்பார்களா என தாங்கள் உணவு மற்றும் உணவு வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாடு ஃபுல்லாக, அதாவது ஸ்பெசிஃபிக் டெல்டா மாவட்டங்கள் சொல்ல வந்து அரியலூர், கடலூர், கரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், பெரம்பலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருவாரூர், இந்த 10 மாவட்டங்கள் நம்ம டெல்டா மாவட்டங்கள். டெல்டா மாவட்டம் இன்றைக்கு தேதி வரைக்கும் 361 டிபிஎஸ்சி ரன்னிங்கில் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக மயிலாடுதுறை மாவட்டத்தில் 184 டிபிஎஸ் ஓப்பன் பண்ணியிருக்கு. இதில் இன்றைக்கி லைவில் இருக்குது 23 டிபிஎஸ்சி சென்டர்ஸ் இன்னைக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மொத்தமாகவே இந்த வருடம் இந்த 24-25 சீசனில் இது வரைக்கும் ப்ரொக்யூர் பண்ணது 2,69,767 மெட்ரிக் டன் வாங்கியிருக்கோம். இது ப்ரையாரிட்டிங்கிறதுல எல்லா மாவட்டங்களும் எல்லாமே விவசாயிகள் தான். விவசாயம் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் நம்ம அந்த நெல்லுகளை அந்த பயன்படுத்தி அது மக்களுக்கு பல ஸ்கீம்ஸுக்கு எல்லாத்தையும் கொடுக்க முடியும். 2,20,00,000 மக்களுக்கு பயன்பாடு அரிசி கொடுக்குறோம். அதனால் எந்த இடங்களிலும் எங்கெல்லாம் கோரிக்கைகள் இருக்கோ அதை உடனடியாக சீர் செய்கிறோம். இரண்டாவதாக ஒரு நிறையா ஸ்டாக் இருக்குது அப்படின்னாரு. 2 விதமான ஸ்டாக் இருக்கும். ஒன்று குடோனில் இருக்கும், ஒன்று டிபிசியில் இருக்கும். பர்டிகுலராக நம்மளோட மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற குடோன் நிறையா இருக்கும். அந்த குடோன் எல்லாம் நம்ம கவுட குடோன், ஓப்பன் குடோன் இருக்கும், இங்கெல்லாம் மூவ்மெண்ட் பண்ணிடுவோம். டிபிசியில் மட்டுமே இன்றைய தேதி வரை, நேற்று தேதி வரை மயிலாடுதுறை மாவட்டத்தில் 184 ஓப்பன் பண்ணியிருக்கோம். அது 23 இப்போ லைவல் இருக்குது. இது மூலமாக ப்ரொக்யூர் பண்ணதில் 1335 மெட்ரிக் டன் மட்டும்தான் அங்கே இருக்க 23 டிபிசியில் அவைலபிள் வச்சுருக்கோம். மீதெல்லாம் மூவ்மெண்ட் பண்ணி வச்சு. நன்றி.